ரம்புட்டான விலை உங்கள்கிட்ட 6 பழம் 100 ரூபா. 6 பழம் 100 ரூபா. அங்கே 8 பழம் 100 ரூபாய், நீங்கள் 6 பழம் 100 ரூபாய். சும்மா கம்பளை காய்க்கிறீங்களா? 3 500 ரூபா. இது 850. உறைஞ்செல்லாம் எவ்வளோ? உறைஞ்சி எவ்வளோ இது ரம்புட்டான்? 8 பழம் 100 ரூபா. 8 பழம் 100 ரூபா. சுட சுட வடக்கடையெல்லாம் வந்து இருக்குது பாருங்க. வடக்கடையில் வந்து பாருங்க, அடுக்கடுக்கா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள், ஒரேஞ்சு, மங்குஸ்தான், மாம்பழம். ஐயா கொய்யாப்பழம் எவ்வளோ ஆகுது? கொய்யாப்பழம் கிலோ 500 ரூபா. ஐயா மாதுளம்பழம் எவ்வளோ ஆகுது? மாதுளம்பழம் இது மங்குஸ்தான் எல்லாம் எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. சில பழங்கள் எல்லாம் பாருங்க, காரில் எல்லாம் வந்து ஆக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்காங்க. ஐயா அம்மா, இப்போ ரம்புட்டான் சீசன் தானே? சீசன் முடியுதா? அல்போன்ஸ் என்ன விலை இது? கிலோ 1400 ரூபா வரும். 1400 ரூபா. பப்பாசி என்ன? பப்பாசி என்ன விலை போகுது? துரியன் பழம் வெளிநாட்டுக்கார வாராதானே? வருவாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண நகர பகுதிகளை வந்து நிற்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இந்த பகுதிகளில் வந்து நிற்கிறேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகர பகுதிகளை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் யாழ்ப்பாணம்னு சொல்லிச்சனால எப்போவுமே வந்து பரபரப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் வந்து நிறைய பழக்கடைகள் வந்து இருக்கும். இப்போ பஸ்ஸில் வந்து இறங்கினவங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு பழங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண நகர பகுதிகளில் இருக்கிற அந்த பழக்கடைகளில் வந்து பழங்கள் எல்லாம் வந்து என்னென்ன விலைகள் வந்து விற்கிறாங்க, விலை இன்னும் அதிகமாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கா, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து நீட்டுக்கு வந்து நிறைய பழக்கடைகள் வந்து இருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ளே வந்து இருக்கிற பாருங்க. இந்த இடங்களில் வந்து அதிகமாக நகைக்கடைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன்சி கடை, பாட்டா கடைன்னு சொல்லி ஊருப்பட்ட கடைகள் இருக்கும். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க. சித்தங்கேணி, அராளி ஊடாக யாழ்ப்பாணம் இங்கால வந்து அரச பேருந்து கழகம் இருக்காங்கால. இங்கால வந்து தனியார் பஸ்கள் வந்து போய்க்கொண்டிருக்கு பாருங்க. இங்கால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேசன்துறை, காரநகர், நெல்லியடி அந்த பக்கங்களெல்லாம் போகிற பிறகு பஸ் தான் வந்து இன்றைக்கி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போகுது பாருங்க. இப்படி வந்து அரம்பரமாக வந்து பஸ் எல்லாம் வந்து போய் கொண்டு இருக்கிற பாருங்கள். லக்கேஜ் எல்லாம் வந்து ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு வைக்கிறோம். இதில் சுட சுட வடக்கடையெல்லாம் வந்து இருக்குது பாருங்க. இதில் வந்து யதுசன் கரம் சுண்டல்னு சொல்லி இதில் நல்ல வந்து பஸ்ஸில் இறங்குறாக்கள் எல்லாம் சுட சுட சுண்டல் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து பஸ் எல்லாம் வந்து நிற்கிது. அப்படியே முன்னுக்கு வஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கடக்கக்கூட அளவுக்கு வந்து ஆட்டோ வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்தளவுக்கு ஆட்கள் வருவாங்க. இங்கால பக்கம் பாருங்க, பழக்கடையில் வந்து பாருங்கள், அடுக்கடுக்கா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள், ஒரேஞ்சு, மங்குஸ்தான், மாம்பழம் எல்லாமே இருக்குது. இங்கே கொய்யாப்பழம் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. அப்படியே பார்க்க வந்து அப்படி ஆசையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பழங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ ஆகுது? ரம்புட்டான் 8 பழம் 100 ரூபா. 8 பழம் 100 ரூபா. நெல்லிக்காய் எவ்வளோ போகுது? கிலோ 1000 ரூபா. ரெண்டாம் கிலோ 4000 ரூபா. நெல்லிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 4000 ரூபா வந்து போகுது. இங்கால பாருங்க ஐயாட்ட. ஐயா கொய்யாப்பழம் எவ்வளோ போகுது? கொய்யாப்பழம் கிலோ 500 ரூபா. ரைட். மாம்பழமெல்லாம் இதெல்லாம் 600 700 ரூபா. பாருங்க அப்படி வந்து போகுதுன்னு சொல்லி. இங்கே பாருங்க அன்னாசி எல்லாம் வந்து அப்படியே கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க நீட்டுக்கு. இதெல்லாம் பார்க்க வந்து ஆசையாக இருக்கு வேணும். ஐயா மாதுளம்பழம் எவ்வளோ போகுது? மாதுளம்பழம் எவ்வளோ போகுது? மாதுளம்பழம் 700 ரூபா. ரைட். இது மங்குஸ்தான் எல்லாம் இது கிலோ 700 ரூபா. ரைட். கிரேப்ஸ் 400 ரூபா கிலோ. ரைட். அப்படியே இங்கால அடுக்கடுக்காக வந்து பாருங்க பல கடைகள் வந்து இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க ஒரேஞ்ச், கிரேப்ஸ் எல்லா பழங்களும் இருக்குது. இங்கால ஆக்கள் எல்லாம் வந்து பாருங்க, ஆக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கால பழங்கள் எல்லாம் ஓகே. அப்படியே இங்கால ஆக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இது வாங்க சின்னதாக இங்கால இதுக்குள்ள பேட்டீஸ், டீ கடை, பிளேண்டி கடையெல்லாம் வந்து இருக்குது பாருங்க. கச்சாண்டு, வெத்தலை கடை, இந்த நெல்லிக்கிரஸ் கரைக்கிற இதுகள் எல்லாம் வந்து விற்கிறாங்க பாருங்க. புழுக்கொடியல் இங்கே அப்படியே பழங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கொண்டு இருக்குது. இந்த பாருங்க காரில் எல்லாம் வந்து ஆக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்காங்க. ஐயா அம்மா வேறேண்ணா இங்கே பாருங்க. இப்போ வந்து ரம்புட்டான் சீசன் தான். நிறைய ரம்புட்டான் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ரம்புட்டான்கள் வந்துருக்கு. எவ்வளோ அவங்கள்ட்ட ரம்புட்டான் பழம் போல எத்தனை? 8 பழம் 100 ரூபா. எல்லா இடங்கள்லையும் அதிகமாக 8 பழம் 100 ரூபா இந்த மாதிரி தான் வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்க எல்லாம் அப்படியே கட்டி தொங்க விட்டுடாது. நல்லா இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. இங்கே ஆக்களை காணையில் இங்கே எல்லாம் அப்படியே கொஞ்சம்
வெளியாக இருக்குது இங்கால ஆக்களை காணையில். இதில் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் வந்து கூட்டிக்கிறாக்குது. இங்கால வேறுங்க அப்பா எவ்வளோ ஆப்பிள் எல்லாம் போகுது வெளியே? ஆப்பிள் கணக்கு 150, 600, 500. 3 பழம் இது 750. இது 150, இது 500. இது 500. 3 பழம் 2 பழம் என்ன? 3 500. இது 850. ஒரேஞ்செல்லாம் எவ்வளோ ஒரேஞ்சு? 4 750 ரூபா. ரைட். இப்போ உங்களோட மங்குசான் உங்கள்கிட்ட கிலோ 700 கொடுத்தா? கிலோ 700. ரம்புட்டான் 8 பழம் 100 ரூபா. இல்லை அதிகமாக எல்லா இடமா 8 பழம் 100 ரூபா விற்கிறாங்க என்ன? இப்போ ரம்புட்டான் சீசன் தானே? சீசன் முடியுதா? மங்குசானும் இதே சீசன் தானே? ஒரே சீசன் தானே? ஒரே சீசன் தானே? இதெல்லாம் எங்கேருந்து பாருங்க உங்களுக்கு? தமிழ் அங்கே பார்க்கணும் என்ன? ரைட். இது பச்சையாப்பிள் என்ன மாதிரி இது? 900 ரூபா. சின்ன இது 500 ரூபா. இப்போ இருக்கிறதுக்கே இதுதான் பிள்ளை கூட பார்க்குமா? பெரிய சைஸ் என்ன? ரைட். இது அப்படியெல்லாம் வாங்க இந்த வாரம் உங்களுக்கு? குழம்பு தான் வரும் உங்களுக்கு என்ன? கிரேப்ஸ் எல்லாம் கிரேப்ஸுகள் இது பாகிஸ்தான் என்ன விலை இது? கிலோ 2400 ரூபா. ரைட். இப்போ இந்த கிரேப்ஸுகள் இது யாழ்ப்பாணம் தானே? இது எவ்வளோ இப்போ? கிலோ 1000 ரூபா. ரைட். இது கருத்த குழம்பானோ? அல்போன்ஸ் என்ன விலை இது? கிலோ 700 ரூபா. ரைட். இது பட்டர் ஃப்ரூட் என்ன? எவ்வளோ பட்டர் ஃப்ரூட் இப்போ போகுது? 800 கிலோ. ரைட். அப்படி ஒவ்வொன்றும் வந்து இப்போ இதில் பாக்ஸுக்கு வர கிரேப்ஸ் எல்லாம் இது என்ன மாதிரி? பச்சை கிரேப்ஸ் தரும், கருப்பும் தரும். இதுலேயும் வித்தியாசம் இருக்கு என்ன? ரைட். ரைட். இது 1 கிலோ. அரை கிலோ. இது 1/2 கிலோ தான். இது எவ்வளோ அப்படியே? 1400 ரூபா வரும். 1400 ரூபா. ஆமாடது. இந்த கிளான் என்ன விலை போகுது? நல்ல மூலிகையான ஐட்டம். என்ன விலை போகுது? கிலோ 300 ரூபா. ரைட். அப்படியே போகுது இப்போ. என்னப்பா வியாபாரங்கள்லாம் போகுதுப்பா? வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல. வெளிநாட்டு ஆக்கள் வர வலிக்கிட்ட வழியே பரவாயில்ல என்ன? ரைட். இந்தியாவில் இது மாதுளம்பழங்கள்லாம் என்ன மாதிரி? 750 ரூபா. ஒரு பழமா? ஒரு பழம் 750 ரூபா. ரைட். இது எங்கட பழமா? இந்தியன்டா என்ன? ரைட். பப்பாசி என்ன? பப்பாசி 250 கிலோ. கொய்யா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 250 ரூபா. 500 ரூபா விற்கிறேன். ரைட். ஓகே பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. கொய்யா மட்டும் குறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லாம் ஓகே. ஒரேஞ்செல்லாம் என்ன? ஒரேஞ்ச் 3 போட்டு 600 ரூபா. இப்போ அந்த 10 பழம் 200 ரூபாயில் விற்றுவாங்கல்ல? அது சீசன் முடியாது. அதே சீசனுக்கு மட்டும் தான் வரும். இது ஆஸ்திரேலியா வர கொஞ்சம் குவாலிட்டியா. ரைட். வேறு என்ன இஞ்சாலும் இது இதான கூட கடை என்ன? ரைட். இப்போ என்ன கடை பிரச்சனைகள் நடந்துருந்தா என்ன இப்போ ஓகேயா? ஓகே என்ன? ரைட். என்ன இந்த நீட்டு வச்சுக்கிறத அவங்கள எடுக்க சொன்னாங்க அப்படியோ? உள்ளுக்கு போச்சுன்னா கொஞ்சம் பின்னுக்கு ஏற்கனவே சின்ன கடை தானே? ரோட்டுக்கு வராமல் பிரச்சனை. ரைட். ஓகே நன்றியா? ஓகே அண்ணா மந்தில் வடிவா வந்து காய்ச்சார். இது என்ன விலை போகுது? இது துரியன் பழம் 1/4 கிலோ 700 ரூபா. ரைட். இது இப்போ இங்கேயும் வருதானே? யாழ்ப்பாணத்தை மிளகு தானே? ரைட். பாருங்க இப்படி வந்து இல்லை பழங்கள் எல்லாம் வந்து போட்டு விற்று கொண்டிருக்கிறான். இங்காலையும் வந்து பாருங்க இதான் வந்து கடைசி கடை இங்கேருந்து வரைக்கும் முதலாவது கடை என்ன? என்ன மாதிரி உங்கள்கிட்ட பழங்கள் எல்லாம் என்ன மாதிரி உங்கள்கிட்ட விலையா? பயங்கர விலையா? எல்லார்டையும் ஒரே விலை. உங்கள்கிட்ட எவ்வளோ இது? ரம்புட்டான் எவ்வளோ உங்கள்கிட்ட? 6 பழம் 100 ரூபா. அங்கே 8 பழம் 100 ரூபாய். நீங்கள் 6 பழம் 100 ரூபாய். சும்மா கம்பளை காய்க்கிறீங்களா? தெரியுது நம்மளோட குசும்பு. இது என்ன மாதிரி? இது மொட்டம்பளம் என்ன மாதிரி போகுது? மத்தாப்பழம் கிலோ 200 ஒரே எல்லாம் ஒரே விலை ஆனே. நீங்கள் பிறகு வியாபாரிகளுக்குள்ள நீ என்ன குறைய வைக்கிறா கூட வைக்கிறான்னு என்ன? ரைட். இது என்ன பழம்? மாம்பழம் எல்லாம் 800 ரூபா கிலோ. ரைட். என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் அப்படி போகுது? ஓகே. ரெண்டா கொஞ்சம் டல். இப்போ இனி என்ன வெளிநாட்டுக்கார தானே? வருவாங்களா? ஓகே. இங்கால எல்லாம் வண்ணாக்கள். இப்போ நெல்லிக்காய் எல்லாம் என்ன இதெல்லாம் என்ன விலை? அடிச்ச விலையா? டிஸ்கவுண்ட் போட்டு 550 ரூபா அடிச்சிருக்கு. எவ்வளோ ஒரு 450 ரூபா கொடுக்குறீங்க? ரைட். என்ன இது இதெல்லாம் அப்படி இப்போ அடிச்சு தானே இப்போ அவங்க கோயில் வழியெல்லாம் அடிச்சு கரைச்சி கொடுக்குறாங்களே என்ன? ரைட். இப்படியே பழங்கள் வேலை. இதோட வந்து பழக்கடையும் வந்து முடியுது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு பேருந்து கழகம் வந்து இருக்குது.
அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் நகர பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். பல கடைகள் வந்து இதோடையே வந்து முடிஞ்சுது. ஓகே, இன்றைக்கு பழங்களுடைய விலைகள் எல்லாம் இங்கே அன்னாசின்னு விலை கேட்கல. என்ன ஒரு அன்னாசி? 500 கிலோ 500 ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே, நன்றியா. ஓகே, அண்ணா வந்து வடிவாக வந்து விலைகள் எல்லாம் வந்து சொன்னார். இப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குட்டி வைர வயல் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஆட்டோ ஸ்டாண்டுகள் இருக்குது. ஆட பாருங்க இஞ்சால முழுக்க உடுப்பு கடைகள், ஃபேன்சி கடைகள், தொப்பிகள் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். முழுக்க ஆட்டோவில் வந்து பஸ்ஸெல்லாம் அடுக்கடுக்க வந்து நிற்குது. பஸ்ஸுகள் வந்து கொண்டே இருக்குது. மவுனியா பஸ், மட்டக்களப்பு பஸ்ன்னு சொல்லி எல்லாம் வந்து இதில் வந்து ஆக்களை வந்து இறக்கிட்டு தான் வந்து போகும். அப்படி வந்து இருக்குது. இஞ்சால எல்லாம் பாருங்க உடுப்பு கடைகள், ஃபேன்சி கடைகள்னு சொல்லி அறம்புறமாக இருக்குது. இந்த ஆக்கள்லாம் வந்து இறங்குறாங்க பாருங்க, எல்லாம் வந்து இறங்குறாங்க. இந்த அடுத்த பஸ் வலிக்கிடுது. யாழ்ப்பாணத்தில் இந்த உண்டு வர உண்டு வலிக்கிடுது, வவுனியாவுக்கு வலிக்கிடுது பாருங்க. ஓகே, இன்றைக்கு வந்து பழங்களுடைய விலைகள் என்ன மாதிரின்னு சொல்லி இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டிப்பேன். சின்ன ஒரு வீடியோ தான், இன்றைக்கு பெரிய வீடியோ இல்லை. இங்கே அவங்க அடுத்த பஸ் கொடிகாமம் வந்து பஸ் இப்படி வலிக்கிது. கொடிகாமம் வலிக்கிற பஸ் வந்து வலிக்கிடுது. பழங்களுடைய விலைகள் வந்து பார்த்துப்பீங்க, பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இன்னொரு காலையில் வேலை சந்திப்போண்ணா. ஓகே, பாய். இந்த ஊர்ராவத்துறைக்கு வலிக்கிடுது அடுத்த பஸ்.